என்னடா திடீர்னு சாக்லேட்லாம் பலமா இருக்கு? அரே எனக்கு காலேஜ்ல எக்ஸாம் நடந்து நானே ஒரு வாரம் முன்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சேன். எப்படியோ 50க்கு எல்லாத்துலயுமே 45 above கிடைச்சிட்டு. சே பரவாயில்லையே, கொண்டாடக்கூடிய விஷயம்தான். என்னெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ண? நான் வீட்டுக்கு போறோன்னே அப்பா அம்மாட்ட சொன்னேன். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாரும். அப்புறம் அப்பா அம்மா மிஸ்க்கு ஃபோன் அடிச்சு தேங்க்யூ சொல்லி, அப்புறம் நான் மிஸ்க்கு போய் சாக்லேட் கொடுத்து ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் ரொம்ப ஓகே ஓகே சூப்பர். அம்மா சர்ச்சுக்கு போனியா? சர்ச்சுக்கா? மார்க்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம் அபி? என்ன சம்பந்தமா? நீ எவ்வளவு நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கன்னா அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் தானே. அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போலையா? நன்றி சொல்லணுமா? என்ன பிள்ளைகளா, நீங்களும் வினோலின் அக்கா மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இந்த சண்டே கிளாஸ்ல நீங்க எப்படி எல்லா விஷயத்துலயும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்கிறத பத்தி கத்துக்க போறீங்க. குட்டீஸ் எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு சண்டே ஆன்லைன் ப்ரேயரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். நன்றி சொல்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரேயர், வசனங்கள், ஸ்டோரி எல்லா அக்காமார்கள் சொல்லி கொடுப்பாங்க. இசப்பா இந்த சின்ன பிள்ளைல ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே அப்பா அவங்க இதயத்துல பதிமுடியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளை இசப்பா ஆசீர்வதிங்க. உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேங்க அன்பே நல்ல பிதாவே, ஆமென். India, oh bless India, bless India, Jesus bless India, bless India, oh bless India, bless India, Jesus bless India. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000 ஆசீர்வதியும் தேவா. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000 ஆசீர்வதியும் தேவா. பல பல பாஷை கலாச்சாரங்கள் ஒன்றே எங்கள் மனம். பல பல இனங்கள் வம்ச வழிகள் ஒன்றே எங்கள் ஜபம். இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Bless India, oh bless India, bless India, Jesus bless India. ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இப்போ நம்ம என்ன செஷனுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்டோரி டைம். இன்னைக்கு சண்டே கிளாஸோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. யார் தெரியுமா? நானும் இது ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கா இருக்கும்ட்டு இந்த டாப்பிக்கை இன்வென்ஷன் பண்ணதே நம்ம அபிரேகா அக்கா தான். சரி வாங்க நம்ம குயிக்கா என்ன பண்ணிடலாம், கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் நன்றி சொல்லுங்க அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்கேன் நான். சரியா? ஒன்று பைபிள்ல யார் யாரெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க, இன்னொன்னுதுல யாரு நன்றி சொல்லலை அப்படின்னு 2 விதமா நாங்க பிரிச்சிருக்கேன். சரி வாங்க நம்ம பார்க்கலாமா யாரெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம நோவா அங்கிள் தெரியுமா உங்களுக்கு? நோவா அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா வந்து நோவா கிட்ட சொல்லிட்டாங்க, எப்பா இங்க வந்து ரொம்ப பாவம்லாம் பெருகிட்டு அதனால நீ வந்து டக்குன்னு ஒரு பயலையை உண்டு பண்ணிரு, நீ உள்ள வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் நோவா என்ன பண்றாங்க, மனம் திரும்புங்க பாவம் செய்யாதீங்க. ஆனாங்க யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்ப
அப்புறம் கடைசி நேரத்தில் என்ன ஆயிட்டு, அவங்க ஒரு பேழையை உருவாக்குனாங்க. அவங்க வந்து எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, பேழையின் கதவை அடைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏசப்பா கர்த்தாவே எங்களையும் என் குடும்பத்தையும் நீ ரட்சித்து, அதுக்காக என்ன பண்றாங்க, நோவாவும் அவங்க குடும்பமும் என்ன பண்றாங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாவை பத்தி பார்க்கலாம். அண்ணால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க சர்ச்சுக்கு போய் அழுது ஜெபம், ஏசப்பா எப்படியாவது எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அழுது ஜெபிக்காங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாங்க, குறித்த காலத்துல என்ன பண்றாங்க, ஒரு சாமுவேல் என்ற ஒரு குட்டி ஆண் பிள்ளைய கொடுத்து அவங்களை என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா என்ன பண்றாங்க, சாமுவேலை கூட்டிட்டு வந்து சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுட்டு பலிகளெல்லாம் செலுத்தி ஏசப்பாக்கு என்ன சொல்றாங்க, நன்றியை செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் தாவீது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம டேவிட், தாவீது ராஜா, அவங்க அவ்வளவு சங்கீதத்தை எழுதியிருக்காங்க தெரியுமா பிள்ளைகளா, அவங்களுக்கு அவ்வளவு சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. எல்லா சங்கீதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பாக்கு நன்றி சொல்லாத அதிகாரமே கிடையாது. ஒன்று நன்றி சொல்லுவாங்க, ஏசப்பாவை நினைச்சு பாடுவாங்க, ஏசப்பா கிட்ட தன் பாவத்தை அறிக்கைட்டு என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் குழியில இருந்தேன், எழுப்புனேன், என் கண்ணீரை தொடச்சிங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்றாங்க, அவங்கள ஏசப்பாயை வர்ணிச்சு என்ன பண்றாங்க, பாட்டா எழுதுறாங்க. ரெண்டாவது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எஸ்தர் ராஜாத்தியை நம்ம பார்க்க போறோம். எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் இருந்து தன் தேசத்துக்காக ஜெபித்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஏசப்பாக்கு எவ்வளவு நன்றி சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், நன்றி சொன்னவங்கள நம்ம பார்த்தோம். இதே இனி ஒரு பாகத்துல ஏசப்பாக்கு நன்றி சொல்லாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? வாங்க நம்ம இப்ப அதை பார்க்கலாமா. இதே ஏசப்பா இருக்காங்க தெரியுமா, இந்த பூமியில நமக்காக பிறந்து நமக்காக வளர்ந்து ஏசப்பா 33 வயசு வரைக்கும் என்ன பண்றாங்க, ஊழியத்தை செய்யறாங்க. அந்த ஊழிய பாதையில ஏசப்பா என்ன பண்றாங்க, கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போயிட்டு இருக்காங்க ஊழியத்துக்காக. நிறைய ஜனங்கள் எல்லாம் ஏசப்பா பார்க்க போவாங்க. நீங்களாம் மேத்யூ சாப்டர் எடுத்து வாசிக்கணும். மேத்யூ, மார்க்கு, லூக் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். படிச்சாதான் ஏசப்பா செய்த அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரியா பிள்ளைங்களா? டெய்லி 2 சாப்டராவது நீங்க படிக்கணும். சரியா? இப்போ ஏசப்பா என்ன பண்றாங்க, கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போயிட்டு இருக்காங்க ஊழியத்துக்காக. உடனே ஏத்தாப்புல இருந்து யார் வாரா, 10 குஷ்டரோகிகள் வராங்க. குஷ்டரோகிகள் உங்களுக்கு தெரியுமா, விரல்லாம் சுருங்கி புண்ணெல்லாம் மேலே வந்து அப்படியே அவங்க மேலே சீல் வடிஞ்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். நடக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது, படுக்கவே முடியாது. சொல்லப்போனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி அவங்க ஆயிடுவாங்க. தன் சீலையினால் உடம்பெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இருப்பாங்க அவங்க. ஆனால் அந்த 10 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா வாராங்க, ரபி வாராங்க, போதகர் வாராரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு ஏசப்பாக்கு நேராக போகிறாங்க. ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, ஐயரே எங்க 10 பேருக்கு நீங்க இறங்குங்க, எங்களுக்கு இந்த குஷ்டரோகம் மாறட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏசப்பாவை பார்த்து வேண்டிக் கொள்றாங்க. நம்ம ஏசப்பா என்னைக்காவது நம்ம ஜபத்தை தள்ளுறவரா? ஒன்னாலும் தள்ள மாட்டார், அப்படித்தானே? நம்ம ஜபத்தை எப்பவுமே கேட்கிறவர். நம்ம ஜபத்தை அவர் ஒரு நாளும் தள்ளாதவர். என்ன டிலே ஆனாலும் நம்ம ஃபியூச்சர் ஆண்டவருக்கு தெரியும் பார்த்தீங்களா. அதனால எது செஞ்சாலும் அது ஒரு காரணமாக தான் நடக்கும். சரி, இப்போ கம் டு த ஸ்டோரி. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா சொல்றாங்க, சரிப்பா உங்க எல்லாருக்கும் என்ன ஆகணும், சொஸ்தம் ஆகணும், அவ்வளவுதானே. நீங்க நேரா என்ன பண்ணுங்க, ஆசாரியனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த 10 பேர் என்ன பண்றாங்க, அப்படியே தள்ளாடி போறாங்க. எங்க ஆசாரியன் இடத்துக்கு போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா 10 பேருக்கும் சொஸ்தமாயிருது. பாத்தீங்களா பிள்ளைங்களா, 10 பேருக்கும் சுஸ்தமாயிருது. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே அவங்கள சுஸ்தமாக்கிட்டு உடனே அந்த 10 பேரும் குடுன்னு வந்து, ஏசப்பா நீங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப நன்றி ஏசப்பா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தைனாலதான் நாங்க வந்து சுகமாயிட்டோம் அப்படி சொன்னாங்களா?
சொல்லவே இல்லை பிள்ளைங்களா. அந்த 10 பேரும் போனதுல ரிட்டன் வந்து ஏசப்பா கிட்ட நன்றி சொன்னது யாரு தெரியுமா? அந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் வந்து ஏசப்பா கிட்ட என்ன சொல்றான்? நன்றி சொல்றாங்க. நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஆனா மீதி அந்த 9 பேர் ஏசப்பாக்கு நன்றி சொன்னாங்களா? இல்லை. ஆனா தனக்கு வலி இருக்கும்போது, தனக்கு கஷ்டம் இருக்கும்போது ஏசப்பாவை தேடி வந்து ஏசப்பா கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கதையில இருந்து உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல வரேன். சில டைம்ல உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? இன்னைக்கு வந்து நான் சைனீஸ் சாப்பிடணும், இன்னைக்கு வந்து நான் பர்கர் சாப்பிடணும், இன்னைக்கு நான் வந்து பீஸா சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் உங்ககிட்ட இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது என்ன ஆயிருது? அம்மா வந்து வீட்டுல ஒரு நல்ல சாதமும் நல்ல ஒரு சாம்பாரும் 2 பொரியலும் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ இப்படி எனக்கு சாப்பாடு தராங்களே. ஆனா நீங்க அந்த சாப்பாட்டுக்காக என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்களா? பீஸா கிடைக்கல, பர்கர் கிடைக்கல, ஏன் சைனீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கல, ஆனா சாம்பாரும் சாதமும் 2 பொரியல் கிடைச்சிச்சுல, நன்றி சொன்னீங்களா? நீங்க நடந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? தெருவோரத்துல இருக்கவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காது, ஆனா ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு போஷிச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல நல்ல மார்க் நல்ல எக்ஸாம் எழுதிருக்கலாம், ஆனா நீங்க எதிர்பார்க்க மார்க் கிடைக்கல, ஆனா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஏசப்பா நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா நீர் எனக்கு பாஸ் ஆக கிருபை செஞ்சீங்க, நன்றி அப்படின்னு ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த ட்ரெஸ் கிடைக்கல, ஆனா எனக்கு போட நீங்க வஸ்திரம் தந்தீங்க, நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு தந்திருக்கீங்க, நன்றி ஏசப்பா சொல்லியிருக்கீங்களா? எனக்கு ஸ்கூலுக்கு போடுறதுக்கு நல்ல ஒரு பேக் தந்திருக்கீங்க, நன்றி ஏசப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, படிக்க முடியல, தெருவோரத்தில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் காட்டிலும் நீர் என்ன மேன்மையாக வச்சுருக்கீங்களே ஏசப்பா, நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட நன்றி சொல்கிற பிள்ளைங்களா நம்ம மாறணும், சரியா? நன்றி எப்போல்லாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் ஏசப்பா அதை என்ன பண்ணுறாங்க? அந்த நன்றி என்ற ஜபத்தை ஆண்டவர் வந்து சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்றாராம். அதனால இப்பத்துல இருந்தே நன்றி அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் கோல்டன் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ல அது வேர்டும் ஒண்ணு இருக்கு, அது என்னது? தேங்க்யூ. சரியா? அந்த நன்றி எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும், சரியா பிள்ளைங்களா? சரி, நம்ம இப்ப எல்லாரும் ஜெபிப்போமா? இத்தனை நாள் ஏசப்பா நீங்க எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கீங்க, ஆனா நான் நன்றி சொல்லல, அதுக்கு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீர் எனக்கு அற்புதம் செய்வீங்க, இனிமேல் என்னைய நல்லா வச்சுக்கிடுவீங்க, அதுக்காக நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போமா? வாங்க எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக இந்த வசனத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கதைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்ல கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் ஏசப்பா நாங்க வந்து நன்றி சொல்லாம இருந்திருக்கோம். எத்தனையோ தடவை நீர் எங்களுக்கு நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, நல்ல மார்க் எடுக்க உதவி செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே சூப்பர் அழகான பென்சில்லாம் எனக்கு கிடைச்சிச்சு ஏசப்பா, ஆனா நான் ஒரு நாளும் உங்க கிட்ட நன்றி சொல்லல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்க ஏசப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஆனா இனிமேல் எந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்தாலும் ஏசப்பா நான் அதுக்கு நன்றி சொல்ற பிள்ளையா நான் மாறணும் ஏசப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, நல்ல படிக்க உதவி செய்யுங்க, பரிசுத்தமா இருக்க உதவி செய்யுங்க, கரெக்டா சண்டே சர்ச்சுக்கு போக உதவி செய்யுங்க, சண்டே சர்ச்சில் டெய்லி ஒரு வசனத்தை சொல்லணும்படியா உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்படி எல்லாம் நீர் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் படிக்கலாமா? அக்கா சொல்ல என் பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க, ஓகேவா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 50:23. இன்னொரு வாட்டி படிப்போமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 50:23. ஹலோ பிள்ளைகளா, என்ன புதுசா வந்திருக்கேன்னு பாக்கீங்களா? நான் தான் சிங்கியோட நியூ பார்ட்னர். ஹலோ அக்கா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கமா? எதுக்கு? ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதனால எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குக்கா. ஐயோ, தேங்க்யூ. நீயும் ரொம்ப அழகா தான் இருக்க. ஐ போங்கக்கா. சிங்கி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னக்கா சொல்ல போறீங்க? நீ காலைல உங்க அம்மா கூட மார்க்கெட் போனியா? அப்ப நீ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்ட தெரியுமா? நானா? எங்க அம்மா கத்திரிக்காய் வாங்கினாங்க, தக்காளி வாங்கினாங்க, எனக்கு சாக்லேட் வாங்கினாங்க, நான் எல்லாமே வாங்கிட்டேன், எல்லாமே எங்க அம்மாட்ட சொன்னேன்.
என்ன இவ்ளோ க்ளூலெஸ்ஸா இருக்க? அப்ப நீ சண்டே கிளாஸ்ல என்ன கவனிச்ச? அக்கா என்ன யாசாரிங்க அக்கா? அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா. அபினேக் அக்காக்கு காலையில வினோதின் அக்கா சாக்லேட் கொடுத்தாங்களா, அவங்க சண்டே கிளாஸ் டைம்ல பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. நான் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால நான் எதுவுமே கவனிக்கல அக்கா. சிங்கி அக்கா எல்லா டைமும் ஸ்வீட்டா இருக்க மாட்டேன். நீ சண்டே கிளாஸ் வசனதெல்லாம் ஒழுங்கா கவனிக்கணும், விளையாடக்கூடாது, புரியுதா? ஓகேக்கா, சாரி அக்கா. சரி சரி, அல்லாத இனி நான் சண்டே கிளாஸ் வசனம் எல்லாமே ஒழுங்கா கவனிக்கணும், சரியா? ஓகே அக்கா. சரி, அதெல்லாம் சரிதான். ஆனா நீ ஒரு பெரிய கோல்டன் வேர்டே மறந்துட்ட, தெரியுமா? கோல்டன் வாடா என்ன வார்த்தைக்கா? அது பெரிய கோல்டன் வேர்ட். நீ காலைல எந்திக்கும் போது நீ காட் கிட்டேயும் அதுதான் சொல்லணும், உன் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணும்போது நீ அதுதான் சொல்லணும், தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியல அக்கா. நான் ஈசப்பா கிட்டயும் இந்த கோல்டன் வேர்ட் சொன்னதில்ல, எங்க அம்மா அப்பா கிட்டயும் சொன்னதில்ல. எனக்கு தெரியலக்கா, நீங்க சொல்லிட்டாங்களா? அந்த கோல்டன் வேர்ட் என்ன தெரியுமா? நன்றி. நீ வந்து காலைல எப்பவுமே எந்திக்கும் போது ஏசப்பா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாலும், அம்மா அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் நீ வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியா? நான் காலையில என்ன எப்போ எந்திரிச்சாலும் ஃபர்ஸ்டா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாலுமே என்னதான் நன்றி சொல்லுவேன். அக்கா இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லு. அக்கா நீங்க எனக்கு இப்போ இவ்வளவு அழகா இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்தீங்களா, அதனால உங்களுக்கு நன்றி அக்கா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரிக்கா, நம்ம நெக்ஸ்ட் வீக் புது டாபிக்கோட நம்மளோட பிள்ளைங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் செங்கி, உங்கள் ஸ்வேதாக்கா.